இன்னைக்கு வெங்கடேசபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பெகிலி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற ஒரு கோயிலை வந்து பார்க்க வந்திருக்கோம். அது பார்த்தோம் அப்படின்னா சுற்றிலும் வந்து மரங்கள் அடர்ந்து, அதாவது கோயிலுக்கு மேலேயே வந்து ஒரு 200 வருட ஆலமரம் வந்து வளர்ந்து ரொம்ப பராமரிப்பின்றி இருக்குது. அதனால ஊர் மக்கள் உதவியோட கொஞ்சம் சுத்தம் செஞ்சு உள்ளே போய் பார்க்குறப்ப தான் அது வந்து சோழர் கால கோயில் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது. அதாவது கருவறை அர்த்த மண்டபத்தோடு இருக்குது. அதனுடைய கட்டட அமைப்பை பார்த்துட்டு இன்னும் இதை பற்றி அதிக தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மையத்தை சார்ந்த முன்னாள் காப்பாட்சியர் திரு கோவிந்தராஜ் ஐயா, தமிழ்ச்செல்வன் ஐயா, இந்நாள் காப்பாட்சியர் சிவகுமார் சார் அவங்களை வந்து தொடர்பு கொண்டோம். அவங்களும் வந்து இப்போ பார்த்துட்டு, அதாவது கோவிலை வந்து எல்லாமே சுற்றியும் ஆய்வு செஞ்சாங்க. அதில் வந்து சுவர் பகுதியில் இருக்கிற போதிகை அப்படிங்கிற அமைப்பு வந்து எந்த காலகட்டத்தை சார்ந்தது அப்படிங்கிறத வந்து பொதுவாகவே எல்லா கோவில்லையும் வந்து சொல்கிறதுக்கு மிக மிக உதவியாக இருக்கும். அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே மேலே இருக்கிற போதிகை அப்படிங்கிற அமைப்பானது முதற் குலோத்துங்க சோழனுடையது அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. முதற் குலோத்துங்க சோழன் வந்து ஆந்திரா வழியில் வந்த நம்மளுடைய தெலுங்கு சோழர் அப்படிங்கிற வழியில் வந்து மரபில் வந்து வராரு.